நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மல்லி 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 மல்லி. வாப்பா, எல்லாரும் முன்னாடி அப்படியே திறந்து காட்டு போ. எடு, எல்லாத்தையும் எடு. ஐயோ தெய்வமே, என்னது இது? இந்த பேக்ல தானே போட்டோம். தாலி எங்க போச்சு? மாமா, நல்லா பாத்தீங்களா? பார்த்தத நீயும் தானே பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப என்ன சொல்ற? மாமா, இவதான் எடுத்திருக்கா. எனக்கு தெரியும், நான் அத பார்த்தேன். தபரே, நீ பேக்க செக் பண்ண சொன்ன, நான் பண்ணிட்டேன். தாலி நீ சொன்ன மாதிரி இல்லல்ல. அவகிட்ட சாரி கேளு. சாரியா? நானா? இவகிட்டயா? மாமா, என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது. இப்பவும் சொல்றேன், அவ தான் எடுத்திருக்கா. சரி 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 விடுங்க. அதான் பேக்ல இல்லன்னு ஆயி போச்சு, பார்த்தாச்சுல்ல. வித்யா, நீ சொன்ன மாதிரி வேற தாலியை வாங்கிக்கலாம். ஐயா, நீங்க கிளம்புங்க. தாலி பூஜையெல்லாம் வேணாம், நேரா கல்யாணத்தையே வச்சுக்கலாம். எப்படி எப்படி எப்படி? நீங்களே பழி போடுவீங்க, அது இல்லன்னு நீங்களா சமாளிக்கிறதுக்காக இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பீங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. எதுக்கு எல்லாரும் கிளம்பணும்? யாரும் கிளம்ப வேண்டாம். அந்த தாலி எங்க இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். அது சரி, நீங்களே ஏன் தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ தாலியை காணோம், ஐயோ தாலியை காணோம்னு டிராமா போட்டுக்க கூடாது? பாத்தியா பாத்தியா எப்படி பேசுற பாத்தியா விஜய்? நம்ம ஃபேமிலினா அவ்ளோ இலக்காரமா போச்சா? ஏய் மல்லே, நாங்க ஒண்ணும் உன்ன மாதிரி அன்னக்காவடியெல்லாம் கிடையாது. அத தெரிஞ்சுக்க முதல்ல. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா உங்க எல்லார் பேக்கையும் நான் செக் பண்ணி ஆகணும். என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக பச்சை குழந்தை சாப்பாட்டுல எள்ள கலந்தவங்க தானே நீங்க. அதே மாதிரி இதையும் ஏன் நீங்க செஞ்சிருக்க கூடாது? மல்லி, வேணாமா, இப்ப விட்டுருமா. நல்ல விஷயம் நடக்க போகுதுல்ல. ரொம்ப சாரி வித்யாமா, இப்ப செக் பண்ணி தான் ஆகணும். என் மேல விழுந்திருக்கிறது சாதாரண பழி இல்ல, திருட்டு பழி. தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க, அவளையே கூட்டிட்டு போய் அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. மாமா, இவ பேச்ச கேட்டு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்த போறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. ஏய், நீ எடுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? சொல்லு. போறஞ்சிதா, உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட தான் மறைக்க ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் என்ன? செக் பண்ணிட்டா நாம எடுக்கலங்கிறது நிரூபணம் ஆயிடும்ல. இல்லனா தேவையில்லாம ஏதோ நிக்குதே, நம்ம மேல சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பா. போப்பா, ரூமுக்கு போ, எங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. இல்லனா மல்லிக்கு சந்தேகம் வரும். உன்னோட சந்தேகம் தீந்துரும்ல. போ போ. விஜய் விஜய் வேணாம். இல்ல இல்ல வித்யா, போ 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 போ. ஏய் போடி கூட, போ போய் எடுத்துட்டு வாடா. நானும் போட்டுமா சித்தி? இல்ல, போய் எடுத்துட்டு வரட்டும். உன் பேக் எடு. மாமா, அதையே எடுக்கிறீங்க? மாமா மாமா, கொண்டு வந்து போடு.
எல்லாரும் முன்னாடி போடு, செக் பண்ணு போடு. அடக்கடவுளே, இது எப்படி உன் பேக்ல வந்துச்சு? ஐயோ இல்ல மாமா, இது எப்படி என் பேக்ல? யாரோ எடுத்து போட்டிருக்காங்க, நான் எடுக்கல. என்ன நடிக்கிற? நீ எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் பேக்ல தேட சொல்லிருக்கல? நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்க சொல்லு. ஏன் எடுத்த? அப்புறம் ஏன் நான் எடுத்தேன்னு திருட்டு பழிய என் மேல போட்ட? மாமா அவளை நம்பாதீங்க மாமா, அவ எவ்வளவு கெத்தா பேசுறா பாத்தீங்களா? அவதான் தாலிய திருடி என் பேக்ல போட்டிருக்கா. பழிய இப்ப அவ என் மேல போட்டுட்டு இருக்கா மாமா. அவ என்ன பழி வாங்கிட்டு இருக்கா. பழி வாங்குறேனா? நான் பழி வாங்கினா நீ தாங்க மாட்ட சொல்லிட்டேன். இத நான் செய்யல. நான் வேணா சாமி முன்னாடி சூட ஏத்தி சத்தியம் பண்றேன். நீ சத்தியம் பண்ணுவியா? எல்லாரும் பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தீங்களா? ஒரு திருடி எப்படி சவால் விடுறா பாருங்க. ஏய் ரஞ்சிதா, வாய மூடு. என் அக்கா பொண்ணுன்னு ஒன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. மாமா சத்தியமா நான் பண்ணல மாமா. உன்னை வாய மூடுன்னு சொல்லிட்டேன். ஏய் மல்லி பேக்ல இருந்தா மட்டும் அவ எடுத்தான்னு சொல்லிருப்ப. இப்போ மட்டும் நீ எடுக்கலன்னு ஆயிடுமா? பாத்தீங்களா தம்பி, இவ எடுத்து வச்சுக்கிட்டு தான் என் மல்லிகை அந்த கேள்வி கேட்டிருக்கா. பணக்காரங்கன்னா ஏழைங்க மேல ஆதாரம் இல்லாம என்ன வேணாலும் சொல்லிடலாம் போல இருக்கு. ரஞ்சிதா, இதை ஏன் செஞ்சேன்னு சொன்னா அது உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். ஏன் எடுத்த சொல்லு. விஜய், இதுல ஏதோ இங்க யாரும் பேசக்கூடாது. அவ மட்டும் தான் பேசணும். சொல்லு, எதுக்கு எடுத்த? இப்ப சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்கு. பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறதுதான் இப்ப புத்திசாலித்தனம். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியல. வெளியில நான் உங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா மனசுல அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. டாலிய பார்த்ததும் அதை ஏன் கழுத்துல இருக்க வேண்டியதுன்னு தோணுச்சு. அதான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள, அவ வயசு பொண்ணு, என் பொண்ணு வேற மாப்பிள்ள. மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. பாவம் மாப்பிள்ள, பொண்ணு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. சத்தியமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் மாப்பிள்ள. எல்லாரும் முன்னாடி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. ப்ளீஸ் மாப்பிள்ள, அவளை எந்திரிச்சுக்க சொல்லுங்க மாப்பிள்ள. அவன் அவங்க காலில் விழுற மாப்பிள்ள. மாமா மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. எந்திரிமா. மா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையின் அருளாலே சகல செல்வமும் சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. மகாலட்சுமியின் அருளாலே மங்கள தேவியின் கருணை நிறையட்டும். மாலையை போட்டுக்கோங்க.
மாலையை போட்டுக்கோங்க. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரனிடம் வரை போலும் மீற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் அமிர்த கணேசா போற்றி. ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் ஆனை முகத்தோனே போற்றி. ஓம் மருமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஆதிமூலமே போற்றி. ஓம் ஆபத் சகாயா போற்றி. ஓம் இடரை களைவோனே போற்றி. இந்த மாங்கல்யத்தை எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. ஓம் மங்களலட்சுமியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் மாதவலட்சுமியே போற்றி. ஓம் மாதாலட்சுமியே போற்றி. ஓம் மாங்கல்யலட்சுமியே போற்றி. ஓம் முத்துலட்சுமியே போற்றி. ஓம் வரம் தரும் லட்சுமியே போற்றி. ஓம் வரலட்சுமியே போற்றி. ஓம் விஜயலட்சுமியே போற்றி. ஓம் மங்களலட்சுமியே போற்றி. ஓம் தெய்வலட்சுமியே போற்றி. ஓம் திலகலட்சுமியே போற்றி. ஓம் தானியலட்சுமியே போற்றி. ஓம் தனலட்சுமியே போற்றி. எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாங்கல்ய பலமும் குறைவிலா செல்வமும் என்றென்றும் அருளும் அம்பிகையே போற்றி போற்றி. வளமும் நலமும் சூழல் வாழ்க. வாங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாங்க. எல்லாருக்கும் வரேங்க. வரேன். எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. என்ன? ரஞ்சிதா தன்னோட பேக்ல தாலி எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி அவ்ளோ போல்டா சண்டை போட்டா? உங்களுக்கு புரியுது இல்ல? என்னோட பேக்ல செக் பண்ணணும்னு அவ திரும்ப திரும்ப சொன்னால. நானும் ஒரு ஆவேசத்துல செக் பண்ண சொல்லிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒருவேளை இவளே நம்ம பேக்ல தாலியை எடுத்து வச்சுட்டு செக் பண்ண சொல்றாளோன்னு பயம் இருந்துச்சு. கரெக்ட். அவளோட பிளானே அதான் மல்லி. அங்கதான் அவ ஸ்லிப் ஆயிட்டா. என்ன சொல்றீங்க? நான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துச்சா? தாலியை ரஞ்சிதா எடுத்து என் பேக்ல வச்சாளா? ஆமா, அதனால தான் உன் பேக்கை செக் பண்ணணும்னு அவ திரும்ப திரும்ப சொன்னது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து உனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருப்பாங்க. அத நாங்க யாரும் நம்ப மாட்டோம். ஆனாலும் கூட 4 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் உன் மேல திருட்டு பழி சொன்னா உன் மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கும். என் சித்திய கேட்கவா வேணும்? இத புடிச்சுக்கிட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? கேளு. தாலி எடுத்து ரஞ்சிதா பேக்ல வச்சது நீங்க தானே? எஸ், நான் தான். நான் அப்ப உட்கார்ந்து உனக்கு மெகந்தி வச்சு விட்டுட்டு இருந்தேன்ல, அப்ப நீ ரஞ்சிதாவை கவனிச்சியா? கவனிக்கல. ஆனா நான் கவனிச்சேன். என்னோட சித்தி, அக்கா, அக்கா பொண்ணு இவங்க எல்லாரையும் ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்கள நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரஞ்சிதா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்தா. அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருந்தா. அவ பார்வையே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன வேற அடிக்கடி பாத்துக்கிட்டே இருந்தா. நானும் இதே குடும்பத்துல தானே பிறந்து வளர்ந்தவன். அவளுக்கு இருக்கிற சூதுவாது எனக்கு இல்லாமலா போயிடும். அதான் கேஷுவலா கவனிக்காத மாதிரி இருந்து அவ பூஜை ரூம் பக்கமா போறத கவனிச்சேன். பெருசா வச்சீங்களா ஒரு மொக்க காம்படிஷன். ஹலோ ஹலோ, நானா காம்படிஷன் வச்சேன்? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓ ஓகே மேடம், கூல் மேடம். அந்த பொண்ணு காம்படிஷன் வச்சால உங்களுக்கு மெகந்தி வச்சுக்கிட்டு அத காய வெயிட் பண்ணும்போது ஐயா அப்பதான் சிஐடி வேலைய ஆரம்பிச்சேன். போன ரஞ்சிதாவை ரொம்ப நேரம் காணோம்னு பூஜா அறைக்கு போய் பார்த்தேன். அடிப்பாவி. வெயிட் 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 வெயிட். இதுக்கே ஆச்சரியப்பட்டா இப்படி? மிச்சத்தையும் கேட்டுட்டு மொத்தமா ரியாக்ஷன் கொடு. தாலி காணோம்னதும் பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா பட்சி உன் ரூமுக்கு ஓடுன்னு சொன்னுச்சு. அங்க ஓடி போய் பார்த்தா
ரஞ்சிதா, நான் நினைச்சதை விட நீ பயங்கரமான கிரிமினலா தான் இருக்க. ஆனா நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நீ செஞ்சத உனக்கே செய்யற. ஆ, நீங்க அந்த தாலி எடுத்துட்டு போய் அவ பேக்ல வச்சிட்டீங்க அதானே? அதேதான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நான் அவசர அவசரமா தாலியா அவ பேக்ல வச்சுட்டு வெளிய வந்தனா சரியா அவ உள்ள வந்துட்டா. இங்க என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல ஹால்ல உன காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன். நீ ஏன் மெஹந்தி போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச? வந்து சீக்கிரம் மெஹந்தி போட்டுக்கோ. அப்புறம் இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கியே. மாமா நிஜமா தான் சொல்றீங்களா? நான் நிஜமா தான் சொல்றேன். சரி நீ சீக்கிரம் வா, மெஹந்தி போட்டுக்கலாம். சீக்கிரம். பரவாயில்லையே, பொண்ணுங்களை மயக்கிற வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க போல. நீங்களும் ஒரு பார்ட் டைம் திருடனா மாறி இருக்கீங்க. ஓகே, அவ என்ன அவ்ளோ அழகாவா இருந்தா? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு, எனக்கு சரியா கேக்கல. நீ சொன்னது எனக்கு அப்பவே கேட்டுருச்சு மல்லி. சும்மா தான் சொன்னேன். உன் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு அவகிட்ட சொன்னேன். ஆனா பொண்ணுங்களுக்கு இன்னொரு பொண்ணு அழகா இருக்குன்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது இல்ல? என்ன அப்படித்தானே? எனக்கு பிடிக்கல. என்னை விட யாரும் அழகா இல்லன்னு நானே நினைச்சுப்பேன். அதனால எனக்கு யார் மேலயும் பொறாமலாம் கிடையாது. ஆனா கூட அப்படி சொன்னப்போ ஐ ஹட் யூ. அது ஹேட் யூ. போயும் போயும் ஒரு அன்னக்காவடி என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல மாமா. விடுடி. ஏய், இப்ப எதுக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? உன்னை நம்பி அவ்வளவு பேச்சு பேசினதுக்கு நாங்க தான் அழணும். முட்டாள் முட்டாள். சித்தி, இவளே பாவம் நொந்து போயிருக்கா. நீங்க வேற இவள கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறனா? யாரு? நான் கஷ்டப்படுத்துறேன். இவளை நம்பி மூச்சை புடிச்சுக்கிட்டு அவ்வளவு கத்துனா. ஆனா என்ன பண்ணா? கடைசியில இவ்வளவு பெரிய சட்டில கறியை கொண்டு வந்து பூசியாச்சு. இவ பையில இருந்து தாலி எப்படி வந்துச்சு? முளைச்சு வந்துச்சா இல்ல குதிச்சு வந்துச்சா? அத்தை விடுங்க அத்தை. இனிமே ரஞ்சிதா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டா. நீங்க எல்லாம் தூண்டி விட்டு தானே அவ விஜய் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டா. அவ கழுத்துல கட்ட வேண்டிய தங்கத்தாலினதும் ஏதோ ஒரு மனநிலையில எடுத்துட்டா. அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? யோ, நீ வேற சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பியா? நீ என்னடி என்னத்தடி படிச்சு கழிச்ச? ஏதாச்சும் உருப்படியா ஒரு விஷயம் செய்யறியா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு உன்னால உன் மாமனை உன் வழிக்கு கொண்டு வர முடிஞ்சுதா? இல்ல. சரி, என்ன மாதிரி சூதுவாதுவாச்சும் ஒழுங்கா பண்றியா? அதுவும் இல்ல. ஆனா வாய் மட்டும் 7 ஊருக்கு நீளும். பாட்டி, நானே இப்படி ஆயிப்போச்சுன்னு கட்டுப்புல இருக்கேன். மாமா கால்ல விழுந்தது கூட பெருசா தெரியல. போயும் போயும் அந்த மல்லி முன்னாடி அழுதுட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அததான் என்னால தாங்கிக்க முடியல. இப்பதான் அந்த மாமாவும் மல்லியும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு மாமா தான் மல்லியோட பேக்ல இருந்து எடுத்து என்னோட பேக்ல போட்டிருக்காரு. அதுதான் எனக்கு எவ்வளவு வலிக்குது. ஏய், என்னடி சொல்ற நீ? ஏன் தம்பி அப்படிலாம் பண்ணா? இரு, அவனை 2 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி நான் கேட்டுட்டு வரேன். அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நீ என்னதான் சொன்னாலும் இவ தாலி எடுத்ததா தானே வரும். அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, உன் மோம அப்படி சொல்லும்போது அந்த மல்லி என்ன சொல்லுச்சு? அவ என்ன சொல்லுவா? எல்லாமே அவளுக்கு சாதகமா தானே நடக்குது. மாமா சொல்றப்போ அவ ரொம்ப நல்ல மாதிரி நடந்துகிட்டா. பாத்தியா? ஐயோ, எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து அழுத. அதுலயே அந்த மல்லி ஜெயிச்ச மாதிரி தானடி. நீ ஏண்டி அப்படி எல்லாம் பண்ண? இந்த பார், உன் மவ பண்ணதுலயே உருப்படியான ஒரு விஷயமே அதான். அதையும் போய் ஏன் பண்ணன்னு கேக்குற. இவ ஏன் இப்படி தத்தியா இருக்கான்னு உன்னை பார்த்ததும் புரியுது. ஆனா உன் புருஷன் இருக்காரு பாத்தியா, கரெக்டா அந்த நேரத்துல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவரே கால்ல விழப்போனாரு பாரு. அங்க நிக்கிறான் இந்த மனுஷன். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல்.
நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு up to 50% off செம்ம ஜாலி ஆயிடுச்சு தரமான ரகங்கள் fresh and trendy collections up to 50% offer எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa.